ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்த பின்னால் சொர்க்கத்துக்குள்ள போக சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. பார்த்துட்டு வெளியே வந்து அல்லாஹ்ட்ட சொல்வார்கள், யா அல்லாஹ், இதை கேள்விப்பட்டவர்கள் யாரும் இந்த சொர்க்கத்திற்கு வராமல் இருக்க மாட்டார்கள். நிச்சயமா எல்லாரும் சொர்க்கம் தான். இதை கேள்விப்பட்டுட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வராமல் இருப்பானா? எல்லோரும் சொர்க்கம் தான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள். அதுக்கு பின்னால நரகத்துக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க சொல்லுவான். நரகத்தை பார்ப்பார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், என்ன, இதை பார்த்த எவரும் இந்த இடத்துக்கு வர மாட்டார்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் பாவம் செய்ய மாட்டார்கள், எல்லோரும் நன்மையே செய்வார்கள். மறுபடி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான். சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கம் சூழ வெறுப்பான அம்சங்களால் சூழப்பட்டிருக்கும். மனிதன் உள்ளம் விரும்பாத வெறுப்பான கஷ்டமான அம்சங்களால் சூழப்பட்டிருக்கும். அப்ப சொல்லுவார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த கஷ்டங்களை பார்த்தால் யாரும் இதற்குள் போக மாட்டார்கள். நரகத்துக்கு போவார். நரகத்தை சூழ்ந்து ஆசைகளும் ஆசாபாசங்களும் மனதுக்கு விருப்பமானவைகளாலும் இறைவன் சூழ வைத்திருப்பான். அதை பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இது கேட்டால் யாரும் நரகத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் நரகத்துக்கு தான் போவார்கள் சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன? சொர்க்கம் இன்பமானது, அடைவது அந்த வழி இறைவன் கஷ்டமாக வைத்திருக்கிறான். ஆனால் போவது கஷ்டம் அல்ல, நடப்பது சந்திக்கின்ற விஷயங்கள் என்ன செய்யும், கஷ்டமான ஒரு அம்சமாக இருக்கும். நரகத்தை நோக்கி நடப்பது இலகுவாக இருக்கும், ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுவது கஷ்டமான விஷயம் அல்ல. மனிதனுடைய போராட்டத்தில் தங்கி